தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அக்டோபர் மாதத்தின் முதல் நாளில் அடியெடுத்து வைக்கின்றோம். இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இனிமேல் இந்த மாதம் முழுவதும் நம்மை இறைவன் ஆசீர்வதிக்கவும், நம்மளோடு சேர்ந்து பயணிக்கவும், நமக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழியவும் அவரிடம் உதவியையும் இரக்கத்தையும் நாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 57 62 முடிய உள்ள வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 57 62 முடிய உள்ள வசனம். இந்த நற்செய்தி நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், சீடத்துவத்தின் மதிப்பு மாண்பு என்ன என்பதை நமக்கு கூறுகின்றது. சீடத்துவம் என்பது விலை மதிக்க முடியாதது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று. இன்று நற்செய்தியிலும் கூட இயேசு கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்ற விரும்புகின்றார். இயேசுவே, நீர் எங்கு சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன் என்று கூறுகின்றான். ஆனால் இயேசு, நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று கூறி தனக்கு ஒரு நிலையான இடமில்லை என்பதை அவர் வலியுறுத்துகின்றார். இரண்டாவதாக, இயேசு இன்னொருவரை கூப்பிடுகின்றார், அழைக்கின்றார், என்னை பின்பற்று என்று. அவன் தன்னுடைய தாய் இறந்து போன தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறுகின்றார். அதற்கு இயேசு, இறந்தவர்களை அடக்கம் செய்யட்டும் என்று கூறி, இறையாட்சி முதலில் முக்கியத்துவம் தர வேண்டும், உலக செல்வங்களுக்கு நாம் முக்கியத்துவம் தரக்கூடாது, கடவுளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை கூறுகின்றார். மூன்றாவதாக, ஒருவனை கூப்பிடுகின்றார். அவன், நான் சென்று என் பெற்றோரிடம் கூறிவிட்டு வருகின்றேன் என்று கூறுகின்றான். அதற்கு இயேசு, களப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது என்று கூறி, கடவுளுக்கும் அதை சார்ந்த வேலைகளுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும், பணிகளுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சீடத்துவம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அந்த சீடத்துவத்தை அனைவரும் அடைய முடியாது. அது ஒரு சிலருக்கே கொடுக்கப்பட்டது. நாம் அந்த சீடத்துவத்தை ஏற்று இறைவனின் அன்பு பிள்ளையாக வாழவும், அவர் நமக்கு கொடுத்த இந்த அன்பு பணியை நாம் உலகமெங்கும் பறைசாற்றவும் இந்த நாளிலே சிறப்பாக இறைவிட வேண்டுவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் இந்த சீடத்துவத்தின் முக்கியத்துவத்தை கூற இருக்கின்றார். அனைவரும் அவருடைய அன்பு சீடர்களே என்பதை உணர்ந்து அவர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செம்மையாக செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.